குட் ஈவினிங். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். Am I audible? Good evening, sir. ஓகே. ரைட். இன்றைய நாங்கள் பார்ப்போம் உங்களோட பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி என்னோட ரெக்கார்டிங்ஸ் இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட ரெக்கார்டிங் இதுகளில் லெக்சர்ஸ் இதுகளில் ஜிஎம்பி சீரீஸில் இருந்தாலும் அதில் வர டவுட்ஸ்கள் அது இதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கு செகண்டாக ஒரு இன்னொரு செஷன் வந்து போட்டிருக்கு. நிறைய பிள்ளைகள் திருப்பி கேட்டதால ரைட். அந்த வகையில் நாங்கள் ரெண்டு விதமாக எங்களோட பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷனை செய்யலாம். ஒன்று ப்ரைவேட் லிமிடெட், அடுத்தது வந்து எங்களோட கச்சேரியில் போய் நாங்கள் ப்ரொப்பரைட்டராக ஆத்தரைஸ் இதாக நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கொள்ளலாம். ரைட். அது ரெண்டு வகையிலையும் செய்யலாம். இப்போதைக்கு இலங்கையில் பிஸ்னஸ் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா, இது ரெண்டு தான் இருக்கிற ஒரே வழி. ரைட். அதில் நான் முதலாவது வழியை பார்ப்போம். முதலாவது வழி வந்து வெரி சிம்பிளான வழி, ஆனால் கொஞ்சம் காசு கூட. ரைட். டாக்குமெண்ட்ஸ் ஒன்றும் தேவையில்லை, கொஞ்சம் செலவழிக்க வேண்டி வரும். அதான் நிற்கிற இஷ்யூ. ரைட். அந்த வகையில் முதலாவது இதில் வந்து வாரது ரைட். ஓகே, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வாரேன். நீங்கள் கூகுளில் போய் இஆர்ஓசின்னு அடிங்க. ரைட். EROC.DRC. ரைட். நீங்கள் இப்போ என்னோடய செஞ்சு கொண்டே போகலாம், அப்போ உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். ரைட். வேலை முடிஞ்சது. இல்லாட்டி நான் ரெக்கார்டிங் உங்களுக்கு பிறகு ஷேர் பண்ண நீங்கள் ஆறுதலாகவும் செய்யலாமா. .gov.lk இதுதான் ஸ்ரீலங்கா கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்ட்ரார்ட வெப்சைட். ரைட். அதுக்கு போங்க. என்னோட ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. ஓகே. ரைட். ப்ளீஸ் வெயிட்னு சொல்லுது. அப்புறம் அதில் லொகின் என்று சொல்லி வரும். ரைட். ஓகே, வந்துட்டு ரைட். இதை நோட்டீஸ் இம்பார்ட்டன்டாக க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் வலது பக்கம் மேல் மூலையில் லொகின் என்று சொல்லி இருக்கும். ரைட். அதை கிளிக் பண்ணுங்க. ரைட். அதை கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஐ எம் அ டிரெக்டர், ஐ எம் அ செக்ரட்டரி. ரைட். நாங்கள் ஆல்ரெடி நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம்னா இதில் இமெயிலை கொடுத்து அங்கே பாஸ்வேர்டை கொடுத்து போகணும். நான் ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணலே. ரைட். இப்போ தான் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அப்போ நாங்கள் நீங்கள் டிரெக்டர் தானே, இல்லாட்டி செக்ரட்டரி, ரெண்டு பேர் வேணும். நீங்கள் ஆஸ் இட் இஸ் நீங்கள் இது பண்ணி இதை செலக்ட் பண்ணுங்க. ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்ரீலங்கானா இல்லாட்டி ஃபாரினரான்னு கேட்கும். நீங்கள் ஸ்ரீலங்கான்னு செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் ஸ்ரீலங்கான்னு செலக்ட் பண்ணதுக்கு பிறகு இந்த ஃபார்ம் வரும். நீங்கள் டிரெக்டரா செக்ரட்டரியா செக்ரட்டரி ஃபேமா எல்லாம் டீட்டெயில் கேட்கும். நீங்கள் டிரெக்டர்ன்னு கொடுங்க. ரைட். அப்புறம் மிஸ்டர் மிஸ்ஸஸ் அந்த டீட்டெயில்ஸை கொடுங்க. நீங்கள் மிஸ்டர் அண்ணா மிஸ், மிஸ்ஸஸ் அண்ணா மிஸ்ஸஸ், மிஸ் அண்ணா மிஸ் அதெல்லாம் கொடுத்து ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அதெல்லாம் கொடுத்துட்டு உங்களோட என்ஐசி நம்பரை கொடுங்க. ரைட். கொடுத்துட்டு உங்களோட ஐடென்டி கார்டு இருக்குது தானே, ஐடென்டி கார்டை வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து இல்லாட்டி ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு எடுக்கணும். ரைட். பிடிஎஃப் ஃபார்மேட்டுக்கு எடுத்து அதை இதில் அப்லோட் பண்ணணும். இதை அப்லோட் பண்ணீங்கன்னா உங்களோட ஃபைல் எங்கன்னு கேட்கும். அப்போ நீங்கள் அதை கொடுத்தா சரி. அப்புறம் செக்ரட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு கேட்கும். அது நீங்கள் பிளாங்க் விடுங்க. ரைட். எங்கள்கிட்ட ரெஜிஸ்டர்ட் செக்ரட்டரி ஒருத்தர் இல்லை, அதெல்லாம் நீங்கள் பிளாங்க் விடலாம், பிரச்சனை இல்லை. ஆக்கியூபேஷன் கேட்கும். நீங்கள் என்ன மாதிரி உங்களோட ஆக்கியூபேஷன் வந்து பிஸ்னஸோ ஏதாவது கொடுக்கலாம். அடுத்து உங்களோட மொபைல் நம்பர். அட்ரஸ் கேட்கும். இதில் அட்ரஸ் வந்து நீங்கள் எந்த அட்ரஸை கொடுக்கணுமெண்டா, எந்த அட்ரஸுக்கு உங்களுக்கு கிராம உத்தியோகத்தட்ட அந்த நீங்கள் வதிவிட பதிவு சான்றிதழ் எடுக்கலுமோ அந்த அட்ரஸை கொடுக்கணும். கிளியரா? இப்போ நீங்கள் இப்போ ரெண்டுக்கு இருந்தீங்கன்னா அந்த அட்ரஸை கொடுக்குறல, உங்களோட எங்கே அந்த அட்ரஸில் நீங்கள் இந்த உங்களோட ஓட் ரெஜிஸ்ட்ரேஷன் அதை கொடுக்கலாம். ஜிஎஸ்டி எடுக்கலுமே அப்போ. ரைட். அப்போ அந்த அட்ரஸை தான் நீங்கள் இதெல்லாம் கொடுக்கணுமா. அதான் இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த அட்ரஸ் எந்த ப்ரொவின்ஸ், எந்த சிட்டி, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த கிராமத்தார டிவிஷன் அதிலெல்லாம் கொடுக்கணும். போஸ்டல் கோடும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். தெரியாட்டி அந்த அட்ரஸில் நீங்கள் கூகுளுக்கே போய்த்து இப்போ வெள்ளவாத்தை என்ன நினைக்கிறேன், வெள்ளவாத்தை போஸ்டல் கோடு அடித்தா அது வெள்ளவாத்தைக்கு இன்னும் போஸ்டல் கோடுன்னு தரும். ரைட். கொழம்பு 6 00600. ரைட். அதை நீங்கள் இதில் அடிச்சு விட்டீங்கன்னா சரி, அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே. ரைட். அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் பேஜில் வாரத்தை இங்கே அலைஞ்சு செஞ்சுட்டு போகிறேன். நாங்கள் லோடாக இது பண்ண டைம் எடுக்கணும்படியால்
ரைட் ஒக்கியூபேஷன் இதெல்லாம் கொடுத்துட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கிளித்தோன்னே இந்த பேஜ் தான் வரும். இமெயில் அட்ரஸ், பாஸ்வேர்டு கேட்கும். ரைட் பாஸ்வேர்டை வந்து உங்களோட இமெயிலோட பாஸ்வேர்டு இதில் அடிச்சிடாதீங்க. இந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இந்த வெப்சைட்டுக்குரிய பாஸ்வேர்டா, அதாவது கம்பெனி ரெஜிஸ்ட்ரார்ஸ் வெப்சைட்டுக்குரிய போர்ட்டலுக்குரிய பாஸ்வேர்டு தான் இதில் அடிக்கணும். நீங்கள் அது புதுசாக ஒன்று அடிங்க. இமெயிலோட பாஸ்வேர்டு இதில் அடிச்சிடாதீங்க, வேற ஒன்று அடிங்க. அந்த எழுதின பாஸ்வேர்டு அடிக்கிறீங்கிறத உங்களோட டைரி ஒன்று வச்சு கவனமாக எழுதி வச்சுக்கலுங்க. இல்லாட்டி உங்களோட ஞாபகம் வைக்கிறதுல ஏதாவது சேவ் பண்ணி வச்சுக்கலுங்க. ரைட் இல்லாட்டி உங்களுக்கே மறந்துடும். நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு. அவர் ரிகவரி பண்ணி எடுக்கலாம், எங்களோட இமெயிலை கொடுத்து இது பண்ணி எடுக்கலாம். அதை விட நீங்கள் சேஃபாக இது பண்ணி வச்சுக்கொள்வது பெட்டர். ஓகே, அப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் அதே பாஸ்வேர்டு அடிச்சுட்டு ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்க. இதில் ரெஜிஸ்டர்ன்னு இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் ஒன்று வரும், தேங்க்யூ ஃபார் ரெஜிஸ்டரிங் என்று சொல்லி. ரைட் அதுக்கப்புறம் கீழே மெசேஜுக்கு அந்த இமெயில் வெரிஃபிகேஷன் லிங்க் ஹேஸ் பீன் சென்ட் டு உங்களோட இமெயில்னு சொல்லி வரும். ரைட் வெரிஃபை யுவர் இமெயில் அண்ட் கண்டினியூ ரெஜிஸ்ட்ரேஷன். கிளிக் ஹியர் டு ரிசீவ் லிங்க் இஸ் எக்ஸ்பயர். உங்களோட லிங்க் எக்ஸ்பயர் ஆகிடும் 24 ஹவர்ஸில் நீங்கள் இது பண்ணணும். அப்புறம் நீங்கள் இமெயிலுக்கு போனீங்கன்னா உங்களோட இமெயிலில் கம்பெனி ரெஜிஸ்டாரால் ஒரு இமெயில் ஒன்று வந்திருக்கும். அதில் வெரிஃபை யுவர் இமெயில் அட்ரஸ்ன்னு சொல்லி இருக்கும். ரைட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. ரைட் அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஓகே, உங்களோட இது வந்து வெரிஃபை ஆகிரும். ரைட் அதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் ஈரோக் வெப்சைட்டுக்கு போகணும். வெப்சைட்டுக்கு போய் லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குது தெரியும் தான். உங்களோட இமெயில் யூசர் நேம் பாஸ்வேர்டும் நீங்கள் அடித்த பாஸ்வேர்டு அதை கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டாக உங்களுக்கு இந்த நோட்டீஸ் ஒன்று வரும். அதாவது இவங்களோட சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் உடன்படுறோம்னு சொல்லி அக்ரி பண்ணணும். அதாவது கம்பெனி ரெஜிஸ்டார்ட சட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுறோம்னு சொல்லி ஓகே பண்ணணும். அதை நீங்கள் அக்ரின்னு தான் கொடுக்கணும், வேறு வழி இல்லை. ரைட் அப்போ நீங்கள் அதை வந்து ஓகே பண்ணுங்க. ஓகே பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இப்படி ஒரு டேஷ்போர்டு ஒன்று வரும். ரைட் இப்படி ஒரு இது ஒன்று வரும். அதில் வந்து நாங்கள் முதலாவது செய்யணும். இப்போ நாங்கள் பிள்ளை ஒன்று பெத்த மாதிரி தான் இது கம்பெனி ரெஜிஸ்டர்ஸில் லாகின் பண்ணிட்டோம். ரைட் அது பிறகு என்ன செய்யணும், பிள்ளைக்கு பேர் வைக்கணும். ரைட் அப்போ நாங்கள் என்ன செய்யறது, நேம் ரிசர்வேஷன். ரைட் நேம் ரிசர்வேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இது ஒன்று வரும். பிகின் வித் சொல்லி வந்து அதை நீங்கள் பிகின் வித் செலக்ட் பண்ணுங்கள். ப்ரைவேட் லிமிடெட் தான் நாங்கள் செலக்ட் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் ப்ரைவேட் லிமிட்டடை செலக்ட் பண்ணுங்கள். அப்புறம் இதில் உங்களோட பேரை கொடுங்க. வேறு என்ன கம்பெனின்னு பேர் வைக்க போகிறீங்க. ரைட் உதாரணத்துக்கு யாராவது ஒரு நீங்கள் என்ன வைக்க போகிறீங்கன்னு நினச்சி கொண்டு இருக்கிற சொல்லாமல் வேறு ஏதாவது சொல்லுங்க பாப்போம். யாராவது ஓகே, டயானா காஸ்மெட்டிக்ஸ் யாரும் தெரியல. ரைட் டயானாண்டு யாரும் இருக்கிறீங்க. ஓகே இப்போ டயானா காஸ்மெட்டிக்ஸ்னா நீங்கள் டயானா காஸ்மெட்டிக்ஸ்ன்னு இதில் இங்கிலீஷில் டைப் பண்ணுங்க. இது பண்ணுங்க. இங்கே ப்ரைவேட் லிமிடெட்னு வந்திருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. அது போல இருக்கிறது தமிழ்லையும் நீங்கள் டைப் பண்ணணும், சிங்களத்துலேயும் டைப் பண்ணணும். அதை நீங்கள் நான் உங்களுக்கு அதை இது பண்ணி காட்டுறேன். ஃபோன்லேயும் உங்களுக்கு டைப் பண்ண லேஸு, அப்படி இல்லாட்டி கூகுளில் போய் நீங்கள் தமிழ் டைப்பிங் அடிச்சுட்டு ரைட் வாரத்தை இதில் வந்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணலாம். எங்களுக்கு நீங்கள் பெருசாக தமிழ் டைப்பிங் தெரியலைன்னு யோசிக்க தேவையில்லை. டயானா சாரி ரைட் காஸ்மெட்டிக்ஸ் ரைட் இப்படி வந்தால் சரி. ரைட் சிலதுகள் வித்தியாசமாக வரும், அதை நீங்கள் தமிழில் இது கரெக்ட் பண்ணிக்கலுங்க. ரைட் இதில் வந்து அதில் வந்து காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது, இதில் காஸ்மெட்டிக்ஸ்ன்னு சொல்லி இருக்குது. சில சமயம் அதை ரிஜெக்ட் பண்ணி திருப்பி கரெக்ஷன் பண்ண சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் ஒத்த கொம்பு போட்ட காஸ்மெட்டிக்ஸ் அடிக்க பாருங்க. இது கோண்டு வருது, அதை கரெக்ட் பண்ணி இதுகள் பண்ணிக்கொள்ளுங்க. ரைட் ஓகே இதுலேயும் தமிழ்லையும் டைப் பண்ணிவிட்டு சிங்களத்துலேயும் டைப் பண்ணிவிட்டு அதையும் நீங்கள் இந்த போர்ட்டலில் இது பண்ணீங்கன்னா ஓகே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டீங்கன்னா சரியா. அதெல்லாம் கூகுள் இதுகளில் ChatGPT பேருக்கு அதுலேயே உங்களுக்கு செய்யலாம். ஓகே பண்ண பிறகு பேமெண்ட் கேட்கும். ரைட் பேமெண்ட் வந்து 2700 ரூபா போச்சு, இப்போ எவ்வளோன்னு தெரியல. ரைட் ஓகே பண்ணால் சரி, அது அவ்வளோதான். அதோட உங்களோட சிலது வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்குள்ள இதில் 4-5 எரர் மெசேஜ் வரும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டயானா காஸ்மெட்டிக்ஸ் இருந்தால் உங்களுக்கு அந்த பேரை எடுக்க இயலாது.
ரைட். ஏன்னா அவங்க யாரோ வாங்கிட்டாங்க, அப்போ உங்களுக்கு அந்த பேர் தர மாட்டாங்க. ரைட். ஸோ நீங்கள் இதில் கொஞ்சம் செக் பண்ணி சர்ச் பட்டனை கிளிக் பண்ணால் இதில் வரும் எரர்ஸ் இதுகள். அப்போ அந்த எரர்ஸை பார்த்து இது பண்ணிக்கொள்ளலாம். மற்றது இந்த எரருக்கு பயப்பட தேவையில்லை. ஃபோனட்டிக்கலி சிமிலர் நேம் ஃபவுண்டுன்றதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏண்டா டயானான்னு சொன்னால் நாங்கள் டிஐஏ என்னன்னு போட்டிருப்போம், சில பேர் டிஏ ஒய்ஏ என்னன்னு போட்டிருப்பாங்க. டோட்டலாக ரெண்டும் வித்தியாசம், அதனால கிடைக்கும், உங்களுக்கு யோசிக்க தேவையில்லை. அப்படி நீங்கள் ஃபோனட்டிக்கலி டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுக்கு அந்த எரருக்கு பயப்பட தேவையில்லை, நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். ரைட். ப்ரொசீட் பண்ணீங்கன்னா ஓகே ஆகி உங்களுக்கு ஒரு 3-4 டேஸில் நேம் கன்ஃபர்மேஷன் ஆகி வந்துடும், அப்ரூவல் ஆகி வந்துடும். ரைட். அப்ரூவல் ஆகி அவைலபிள்னு சொல்லி இது பண்ணி வந்து அப்புறம் அப்ரூவல் ஆகி அப்ரூவ்டுன்னு சொல்லி ஒரு இது ஒன்று வரும், இன்கோப்ரேஷன் இது ஒன்று வரும். அவ்வளோதான். மேலே ஒரு 4-5 நாள் தான் பிடிக்கும். ஒரு 2,700 இப்போ 3,000 மேக்ஸிமம் உங்களுக்கு செலவு கொண்டு வரும் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ரைட். அதுக்கு பிறகு செய்ய வேண்டிய வேலைகள் கொஞ்சம் இருக்குது, அது இப்போ செய்ய தேவையில்லை. அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யணுமாண்டா, பிள்ளை பேர் வச்சு மட்டும் போதாதே. ரைட். அதுக்கு பேர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அந்த மாதிரி ஒரு வேலை தான் இந்த பிவி நம்பர் எடுக்கிறது. அதாவது உங்களோட நேமை வந்து இன்கோப்ரேஷன் பண்ணுறது. இன்கோப்ரேஷன்னா அந்த இது கம்பெனியில் போய் பதிஞ்சு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து, யார் டிரெக்டர் யார் செக்ரட்டரி, அந்த ஃபார்ம் 19 ஃபார்ம் 18 எல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் இருக்குது, அதெல்லாம் கொடுத்து நீங்கள் அதை உங்களோட நேமை வந்து இன்கோப்ரேஷன் பண்ணுறது. இது இந்த பிள்ளையோட பேர் தானு சொல்லி சொல்கிறது. அது மாதிரி தான் இந்த கம்பெனியோட இந்த வேலையில் தான் நடக்குது, இது ஒப்ஜெக்டிவ் இதானு சொல்லி டீட்டெயிலாக அதை இன்கோப்ரேஷன் பண்ணுறதுக்கு தான் செகண்ட் ஸ்டெப். அதுக்கு ஒரு 2 வீக்ஸ் மாதிரி போகும். ஒரு 13,000 மாதிரி அதுக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் வந்து போகும். அவ்வளோதான் நம்மளோட பேசிக் பிவி நம்பர் எடுக்கிறதுக்குரிய செலவு. ரைட். ஆனால் நீங்கள் இப்போதைக்கு நிறைய பிள்ளைகள் அந்த இஷ்யூ இருக்கிறதால நான் பிவி நம்பர் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு எடுக்கலாம். நேம் ரெஜிஸ்டர் ஆனால் பண்ணிக்கணும். இந்த நேம் ரெஜிஸ்டரும் பண்ணாமல் எங்களுக்கு இது பண்ண அவார்ட் தர இயலாது. அதால் இந்த ஸ்டெப்பாவது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி உங்களோட பேரை கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளணும். அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் இன்கோப்ரேஷன் பண்ணுறது எப்படி, அதுக்கு ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் எப்படி தாரதுன்னு சொல்லி நான் பிறகு உங்களுக்கு சொல்லித்தாரேன். அது ஒவ்வொருத்தரையும் தேவைகள் இடங்கள் அதுகள் வித்தியாசப்படும். அதுக்கேற்ற மாதிரி நான் கொமனாக ஒரு ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் வந்து தாரேன். அப்போ அதில் வந்து நீங்கள் உங்களோட கம்பெனியோட பேரை மாற்றி, டிரெக்டர்ஸ்ட பேரை மாற்றி, அவங்களோட ஐடென்டி கார்டு நம்பரை மாற்றி இதுகள் பண்ணி அதை இன்கோப்ரேஷன் பண்ணி எடுத்துக்கல்லுங்க. ரைட். அதுக்கு இன்னும் நாள் எடுக்கும், ஒரு 2 வீக்ஸ் போகும். அதுக்கு நீங்கள் இதுக்கு ஒரு 4-5 நாள்லேயே முடிச்சிடலாம். இப்போ நீங்கள் இதை இண்டிகேட் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெனிஸ்டே தேர்ஸ்டே ஆகக்குள்ள நேம் ஓகே ஆகி வந்துடும். ரைட். இதில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஓ சார் இருக்கு. என்ன கேளுங்க. சார் இந்த செக்ரட்டரி ஒரு ஆள் வைக்கணும்னு சொல்றீங்க தானே இந்த செகண்ட் ப்ரோசஸ்க்கு, அதுக்கு ஓ லாயர்ஸ் வைக்க சொல்றீங்க, வைக்கணுமா சார் இல்லாட்டி என்ன மாதிரி அதுல ப்ரொசீஜர் கொஞ்சம்? இல்லை, அது அப்படி லோயர்ன்னு சொல்லி கட்டாயம் உண்டு இல்லை. ரைட். ஆ இது வந்து செக்ரட்டரியேட் சர்வீசஸ் வந்து வேறையா கம்பெனியில் இருக்குது. இந்த இதை தொழிலாக செய்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆ ஏன்னா அதோட ஃபார்ம் டாக்குமெண்டேஷன் இந்த ஃபார்ம் இதெல்லாம் முந்தி என்ன சொல்ல ஆன்லைனில் இல்லாமல் இருக்கும்போது நிறைய கம்பெனி செஞ்சாங்க. ஆன்லைன் வந்த பிறகு எல்லாம் அவங்க செஞ்சது பிறகு அதெல்லாம் குறைஞ்சிட்டு. இப்போ செக்ரட்டரியேட் சர்வீஸ் குறைய இப்போ லிமிட்டட் ஆ இதில் தான் இருக்குது. ஏன்னா பெரிய கம்பெனிகள் இப்போ குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்களுக்கெல்லாம் இதை செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்போ அதுக்குன்னு ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி வச்சிருவாங்க. அவர் தான் அவங்களோட எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படி அப்படி ஒருத்தர் இருப்பார், அவர் ஒரு 100 கம்பெனிலேயே பார்த்துட்டு இருப்பார். அதான் அவரோட ஃபுல் டைம் வேலை. ம். ரைட். அதில் என்ன சரி அடிஷன் டிலீஷன் டிரெக்டர் மாறுறது, அது இது வேலை செய்கிறது, செக்ரட்டரி அப்படி இது. நீங்கள் அப்படி இதெல்லாம் இப்போதைக்கு தேவையில்லை. ஓ சார் என்ன? ஆனால் 2 பேர் வேணும். ஒரு ஆள் ஆ. டிரெக்டராகவும் ஒரு ஆள் செக்ரட்டரியாகவும் இருக்கணும். அது உங்களோட ஓ சார் இப்ப இந்த ம் நேம் அப்படி வந்துட்டு சார், இப்ப அது மட்டும் இருந்தா இப்ப ஓகே தானே? ஓகே. இப்போதைக்கு அது ஓகே. அடுத்த இன்கோர்பரேஷன் வேலைகளை நான் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பில் சொல்லித்தரேன். ஓகே சார், ஓகே தேங்க்யூ. ஓகே. நீங்கள் அதுக்கு பெருசாக செலவழிக்க தேவையில்லை. இன்கோர்பரேஷன் அது இதுக்கெல்லாம் நீங்களாவே செஞ்சு வரலாம். அதுக்கு ஒரு 13,000 தான் போகும். நான் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷனை காஸ்மெட்டிக் ரிலேட்டடாக எப்படி வரணுங்கிறத நான் தாரேன். ஆனால் அதுக்குரிய டிரெக்டர்ஸ்ட மற்ற அட்ரஸுகள் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலுங்க. நேம்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓகே சார். மற்றது ஃபார்ம் 19 சொல்லியிருக்கு செக்ரட்டரின்னு நினைக்கிறேன் நான். ஃபார்ம் 18 இருக்குது டிரெக்டர்ட. ஃபார்ம் 1 இருக்குது 2 பேர்டையும் சேர்த்த மாதிரி. அந்த நேமும் ஐடென்டி கார்டு நம்பரும் சிக்னேச்சர்ஸும் அதில் போடணும். அதை போட்டு அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா சரி. சின்ன வேலை. அது பிறகு நீங்கள் 2 வீக்ஸில் மாதிரி உங்களோட பிவி நம்பர் வந்துடும். ரைட்.
அது பிறகு பிவி நம்பர் வந்தது பிறகு அதை எடுத்துக்கொண்டு போய் இன்லண்ட் ரெவன்யூ அதில் டின் நம்பர் பதிஞ்சு இது பண்ண பிறகு திருப்பி அதை கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து பேங்க் அக்கௌண்ட் திறந்து அது இன்கம் அப்புறம் கஸ்டம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதெல்லாம் பிறகு சின்ன சின்ன செலவுகளை அவங்களுக்கு செஞ்சு முடியும். ரைட், ஓகே. ஓகே சார். இதுல எதுவும் பிரைவேட் லிமிடெட் ரெஜிஸ்ட்ரேஷன்ல எதுவும் டவுட்ஸ் இருக்கா வேற யாருக்கும்? இல்ல, இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க திருப்பி ரெக்கார்டிங்கை பார்த்துட்டு மாறுதெல்லாம் செய்யலாம், நோ இஷ்யூஸ். ரைட். அடுத்தது வைக்கிற பெயரை நல்லா யோசிச்சு இது பண்ணி வைங்களா. அடுத்த ரெண்டாவது மெத்தட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து டிஎஸ் ஆஃபீஸில் செய்கிற மெத்தட், எங்களோட கச்சேரின்னு சொல்கிறது இல்லாட்டி பிரதேசிய செயலகம். ரைட், அதில் செய்கிறது. அதில் செய்கிறேன்னா அவங்க ஒரு ஃபார்ம் ஒன்று தருவாங்க, வியாபார பதிவு ஃபார்ம் ஒன்று சிங்களத்தில் இருக்கும் இல்லாட்டி இங்கிலீஷில் இருக்கும். தமிழில் கொழும்புல கிடைக்கிற கொஞ்சம் கஷ்டம். ரைட், மேபி திம்பிரிகேசியா டிவிஷனில் இருக்கோ தெரியல, வெள்ளவத்தில் தமிழ் ஆக்கள் இருக்கிறதால. இல்லாட்டி நார்த் ஈஸ்டில் உங்களுக்கு தமிழில் இதை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் வியாபார பதிவு செய்ய போகிறீங்களோ அந்த கச்சேரியில் உள்ள ஃபார்மை தான் எடுக்கணும் நீங்கள். ரைட், ஒவ்வொரு கச்சேரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு ப்ரொவின்ஸுக்கும் இது வித்தியாசப்படும். அதால் நீங்கள் அந்தந்த டிவிஷனில் போய் எடுத்துக்கொள்ளுங்க. ரைட், அடுத்தது வந்து இதில் தேவையானது வந்து வியாபார நாம அயதும் பத்திர. இதில் சிங்களம் தெரியாது, நான் இது பண்ணுறேன். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வியாபார பதிவு உத்தியோகத்தரண்டு உங்களோட கச்சேரியில் ஒரு ஆள் இருப்பா. ரைட், அப்போ அவங்ககிட்ட தான் கேட்கணும் இந்த பதிவு செய்கிறதுக்குரிய ஃபார்மை தாங்கன்னு. அப்போ அந்த ஃபார்மை தந்து அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். ரைட், அடுத்தது கிராம உத்தியோகத்தர்ட பதிவு. இந்த பிரதேசம் இந்த பிஸ்னஸ் இங்கே நடக்குதுன்னு சொல்லி அவர் உறுதிப்படுத்தி தரணும். அதுக்கு அவர் நீங்கள் விசிட் பண்ணுவார். நீங்கள் ஒரு போர்டு ஒன்று அடிச்சுக்கொள்ளணும் முன்னுக்கு. என்ன காஸ்மெட்டிக்ஸோ, இப்போ டயானா காஸ்மெட்டிக்ஸ்னா டயானா காஸ்மெட்டிக்ஸ்னு அடிச்சுக்கொள்ளணும். ரைட், அடுத்தது உங்களோட ஐடென்டி கார்டு காப்பீஸ் இதுகள் வேணும். அடுத்தது உங்களோட இப்போ நீங்கள் ஒரு பிரதேச சேலத்தில் இருக்கிறீங்க, உங்களோட பதிவிடம் இருக்குது, பதிவு இருக்குது, ஆனால் உங்களோட வியாபாரம் வேறு இடத்துல இருக்குண்டா நீங்கள் அந்த கிராம உத்தியோகத்தையும் நீங்கள் அதெல்லாம் டீட்டெயில்ஸாக எடுத்து பதிஞ்சு கொண்டு வந்து நீங்கள் கொடுக்கணும். ரைட், அடுத்தது உங்களோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரி சொல்லி ஒரு அஃபிடேவிட் ஒன்று எழுதி கொடுக்கணும், கடிதம் உண்டு. ரைட், இல்லாட்டி அவங்களோட ஃபார்ம்லேயே அதெல்லாம் இருக்கும், அதை ஃபில் பண்ணி கொடுத்தாலும் சரி. அடுத்தது இந்த டீத் விஷயங்கள், உங்களோட சொந்தமண்டா ஓகே, அந்த சொந்தமண்டா அந்த சொந்த கொப்பி இருக்கணும். அடுத்தது வந்து நீங்கள் வாடகைக்கு இருக்கிறேன்டா அந்த வாடகையில் வந்து ரெசிடென்ஸ் இருக்க இல்லாது பிஸ்னஸ் இருக்கணும். இப்போ பிஸ்னஸ் பேப்பர்ஸுக்கு தான் உங்களுக்கு அந்த ரெண்டல் தந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லாமல் உங்களோட சில இதுகள் வந்து இருக்கும். இப்போ உமாப்பட பேரில் இருக்கும், அப்போ சகோதரங்கள் 2-3 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த எல்லார்டையும் வந்து சகோதரங்கள்டையும் வந்து நாங்கள் இவங்களோட பிஸ்னஸ் இங்கே செஞ்சுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு விருப்பம், நாங்கள் அதுக்கு விரோதம் இல்லைன்னு சொல்லி ஒரு கடிதம் வந்து எடுக்கணும், அவ்வளோதான். வேற ஒன்றும் இது ஒன்று இல்லை. அடுத்தது பிஹெச்ஐ. மற்றது கவர்மெண்ட்ல இடங்கள்ல இருந்தீங்கன்னா, நீங்கள் முனிசிபல் கவுன்சில் கடைகளில் இல்லாட்டி யூசி அதுகளில் ஷொப்புகளில் அதில் காம்ப்ளெக்ஸில் இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட இருந்து ஒரு கடிதம் ஒன்று வேணும். இந்த வியாபாரத்தை நாங்கள் இந்த இடத்துல செஞ்சுட்டு போகிறதுக்கு எனக்கு ஒப்போஸ் இல்லைன்னு சொல்லி அவங்கள்ட்ட கடிதம் ஒன்று வேணும். ரைட், அடுத்தது பிஹெச்ஐ வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அவரோட வார்த்தை ஒன்று தருவார், நீங்கள் க்ளீனாக செய்கிறீங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்களோட பிளட் ரிப்போர்ட், யூரின், ஸ்டூல் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு அவர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று தருவார், அதில் எடுத்துட்டு கொடுக்கணும். போலீஸ் நிஷ்காசக வார்த்தை அது இப்போதைக்கு பெருசாக பார்க்கறது இல்லை. நீங்கள் கேட்டால் போலீஸ் ரிப்போர்ட் ஒன்று இது பண்ணதுக்கு இஷ்யூ ஒன்று இல்லை. ரைட், இது உலகம் எடுத்து கொடுத்து தான் நீங்கள் பிஆர் செய்ய போனீங்கன்னா திருப்பி சொல்லுவாங்க நீங்கள் என்எம்ஆர்ஐட்ட இல்லாட்டி ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டை எடுத்துகிட்டு வாங்கன்ட்டு. ரைட், அப்போ நீங்கள் இது பண்ணுங்க. நாங்கள் என்எம்ஆர்ஐக்கு போனால் அவங்க சொல்லுவாங்க நீங்கள் பிஆரும் எடுத்து ஜிஎம்பியும் எடுத்தால் தான் என்எம்ஆர்ஐக்கு போகலாம். ரைட், அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இவ்வளோ டாக்குமெண்ட்டும் என்னோட ஓகே, அப்போ எனக்கு இந்த பேர் வேணும், எனக்கு இந்த பேரோட பிஸ்னஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஒன் ப்ராசஸில் இருக்குது, இந்த இவ்வளோ டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு சப்மிட் இது பண்ணுறேன், எனக்கு அது ஒன் ப்ராசஸில் இருக்குன்னு கடிதம் கொண்டு தாங்கன்னு கேட்டிங்கன்னா சரி. ரைட், அந்த கடிதத்தை வச்சுக்கொண்டு நீங்கள் மற்ற ஸ்டெப்ஸுக்கு போகலாம். கிளியரா? எனி டவுட்ஸ்? நம் டவுட்ஸா?
காய்கறி விளங்குதா? ஹலோ. ஹலோ டவுட்ஸ் இருக்கா? சார். கேளுங்க. இது நான் இன்னுமே பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணலாட்டி எனக்கு நேம் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பிளேஸ் இப்போ நீங்கள் உங்களோட பதிவு எங்கே இருக்கோ அங்கே அந்த அட்ரஸை கொடுத்து செஞ்சீங்கன்னா சரி, அப்போ உங்களுக்கு பிரச்சனை அப்ப வராது. வேற எங்க சரி? ஓ, இப்போ நாங்க வேற எங்க சரி செய்தா பரவாயில்லையா? அப்போ பிரச்சனை அப்புறம் வருமா? அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணும். அது நீங்கள் அப்புறம் அட்ரஸ் சேஞ்ச் இது பண்ணிக்கொள்ளணும். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் எந்த பதிவில் நீங்கள் கிராம உத்தியோகத்திட்ட உங்களுக்கு பதிவிட சான்றிதழ் எடுக்கணுமோ அந்த அட்ரஸை கொடுத்து நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுங்க. அப்புறம் இப்போ அட்ரஸ் சேஞ்ச் நாங்க பண்ணிக்கொள்ளலும். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிடணும். ஓ, ஆ, சரி சரி. ஏன்னா இப்போ நீங்கள் கஸ்டம்ஸில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அதெல்லாம் போகிற நேரம் இல்லாட்டி பேங்க் அக்கௌண்ட் திறக்கிற நேரம் இதுகள் கேட்பாங்க கிராம உத்தியோகத்தை இது பதிவிட சான்றிதழ். அப்போ அந்த டைமுக்கு நீங்கள் வேறு அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அந்த அட்ரஸில் எடுக்க இல்லாமல் போகும். அதனால் நீங்கள் இருக்கிற வீட்டு பிஆர் அட்ரஸை இது பிஆர் பண்ணீங்கன்னா எடுக்கணும். இப்படியே பிளேஸ் வேணுமே, பிளேஸ் மட்டும். இல்லை பிஆர் அப்படி தான் இல்லை. நீங்கள் நார்மலாக ம். பிஆர் எடுக்கிறது அப்படி பிளேஸ் பெருசாக காட்டணுமெண்ட் இல்லை. இப்போ நீ இனிஷியலாக இப்போ எங்கட நிறைய பிள்ளைகள் எடுத்துட்டாங்க. இப்போ அவங்களோட ஆ, வீட்டிலேயே ஒரு 3 ரூமை செப்பரேட் பண்ணி இது பண்ணி எடுத்துக்கிறாங்க. ரைட், இப்போ நாங்கள் கொடுத்த கைடன்ஸில் எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் உங்களோட பிஸ்னஸ்ட இப்போ நீங்கள் பிஆர் எடுக்கிறதா இருந்தால் ஆனால் கொஞ்சம் நாள் போகும், ஒரு 3 மாதம் 6 மாதம் போகும். ஒரே இப்போ அவசரமாக எடுக்க இல்லாத உங்களுக்கு பிஆர் ஆ, என்ன ஜிஎஸ் மீட் பண்ணணும், பிஹெச்ஐ வரணும், மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். அது இருக்கு. மற்றது அவங்க இது பண்ணுறது வந்து உங்களோட வீட்டில் ரூம் செப்பரேட் ஆகிக்கும். நீங்கள் ஆரம்பத்திலேயே வந்து காம்ப்ளிகேட்டடான இதுகளுக்கு போடக்கூடாது. ரைட், நீங்கள் நார்மலாக சிம்பிளான ஐட்டங்களை போட்டுட்டு ரைட். இப்போ நீங்கள் ஆ. காஸ்மெட்டிக்ஸ்ன்றாலே இது பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் ஜஸ்ட் ஒரு காஸ்மெட்டிக்ஸ்ன்னுட்டு என்ன காஸ்மெட்டிக்ஸ்ன்னு கேட்குற நேரம் ஒரு ப்ராடக்டை போடணும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து கடலைமா, ரைட், கிராம் ஃப்ளவர், இந்த ஃபேஸ் பேக் அப்படி இது போடுற இல்லாட்டி சோப் என்ன சரி போட்டால் ஒரு ப்ராடக்டை போட்டால் அவங்களுக்கு தருவாங்க. சிம்பிளாக பெருசாக காம்ப்ளிகேஷன் இல்லை. கடலையை ஆ. கொண்டு வந்து கழுவி அதை நீங்கள் ட்ரை பண்ணி அதை அரைச்சி பவுடர் பண்ணி அதைத்தான் நீங்கள் ஃபேஸ் பேக்காக கொடுக்குறீங்கன்னா சரி. ரைட், அப்புறம் வேலை செய்யணும் அது அதுக்கப்புறம் ஒவ்வொரு டிஆர்எஸ். ப்ராடக்டாக ஆட் பண்ணாலும் மற்ற நீங்கள் அதால் உழைச்சி கொஞ்சம் பில்ட் பண்ணிட்டு வரக்குள்ள அவங்களே அவங்கள தேடி வந்து ஃபண்டுகள் தருவாங்க. ஜிஎம்பி ஃப்ரீயாக எடுக்குன்னு சொல்லுவாங்க, எக்ஸ்போர்ட்டுக்கு இது பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அவங்களே காசு காசு கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க நீங்கள் டெவலப் ஆகிட்டு போகிற நேரம். டிஆர் எடுத்தாலும் எங்களுக்கு வேற பிளேஸ் செய்தாண்டா அப்ப அட்ரஸ் மாசம் தானே ஈஸி. ஓ, நீங்கள் பிஆர் எடுத்துட்டு வேற வேறையா போகிறேன்னா பெரிய அலட்டி. அது திருப்பி அந்த இடத்துக்கு பிஆர் எடுக்கணும், ஆ, திருப்பி அது ஃபர்ஸ்ட்லேருந்து வரணும். அப்ப எனக்கு நேம் ரெஜிஸ்டர் மட்டும் செய்யணும். நேம் ரெஜிஸ்டர் பண்ணாலும் அந்த நேம் valid ஆகும் 2 மாதத்துக்கு தான். அது 2 மாதத்துக்கு இடையில நீங்கள் நேமை வந்து இன்கோப்ரேஷன் பண்ணாட்டி அது நேம் வந்து திருப்பி பூலுக்கு போய்த்திரும், வேற யாருக்கும் அந்த நேமை எடுக்கலாம். ம், நீங்கள் சரி நேம் சரி. எடுத்துட்டு அடுத்தது இன்கோப்ரேஷனும் பண்ணணும். அதாவது நான் சொன்னேன் அந்த ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன், டிரெக்டர் யாரு, செக்ரட்டரி யாரு, அவங்களோட சைன், சிக்னேச்சர் டீட்டெயில்ஸ், ஐடி டீட்டெயில்ஸ் அதெல்லாம் அப்லோட் பண்ணி 13,000 கட்டி அந்த பிள்ளைக்கு பேர்த் சர்டிஃபிகேட் எடுக்கிற மாதிரி அந்த உங்களோட நேமுக்குரிய பிவி நம்பரை எடுக்கணும். பிவி நம்பர் பிரைவேட் லிமிடெட் சர்டிஃபிகேஷனை எடுக்கணும். ரைட், கிளியரா? சரி சரி. ஓகே, அது எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு 18 மாதத்துக்கு வெளியிட்டு நீங்கள் அதுக்கு டெக்ஸ் மற்ற டின் நம்பர் அது இதை எடுக்கிறதுக்கு நீங்கள் இது பண்ணணும். இன்லண்ட் ரெவன்யூ ரெஜிஸ்டர் பண்ணணும். அதை எடுத்தது பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிஸ்னஸில் உழைச்சி இது பண்ணி ஆறுதலாக செஞ்சு கொள்ளையிலும். சரி சரியா? சரி. தேங்க்யூ சார். மெசேஜஸில் கொஞ்சம் டவுட்ஸ் வந்திருக்கு. நோ ஒயில்னு வந்திருக்கு, எனக்கு விளங்கல, சாரி. சே when will be possible to get article samples? ஆர்டிகல் நீங்கள் நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டீங்களா? யார் கேட்டுக்கிறது? கார்த்திகா. ஆம் ஆம் சார். நேம் ஆம் சார். நேம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டேன். அதுக்கு ஆர்டிகல் சப்மிட் பண்றதுக்கு அப்ப அதான் சார் அது ஓகே, நீங்கள் சாம்பிள் அந்த ஐக்கா நம்பருக்கு எனக்கு இது பண்ணுங்க, நான் சாம்பிள் உங்களுக்கு போட்டு விட்டேனா.
ஓகே என்னோட சார். ஐ கார்டே தான் போடுவேன். நீங்க இதை மாத்திக்கொள்ளுங்க. ஓகே சார். ஐ கார்டு இது அவங்களோட பிராண்ட் நேம் எல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க, டிரெக்டர்ஸ் நேம் அதெல்லாம் மாற்றிக்கொள்ளுங்க. மற்றது அதை ஷேர் பண்ண வேணாம் மொத்தரோடையுமா. ஷுவர் சார். தேங்க்யூ. ஓகே, எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது பண்ணலாம், இது பண்ணிக்கொள்றது பெட்டர். ஓகே, வேற எதுவும் டவுட்ஸ்ல இருக்கா? நீங்க அதுக்கெல்லாம் காசு கொடுக்க ஆயில் வேணாம். செய்யலாம் இப்போ சார். சாரி, வீட்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டா ஆயில் வந்து வீட்ல செய்தா அது ப்ராப்ளம் இல்லையே? நீங்க ஹேர் ஆயில்னு பாரு நேரம் ஹேப்ஸ்ன்னு சொல்லி ஆயுர்வேதிட்ட போக சொல்லுவாங்க. அது கொஞ்சம் இஷ்யூ இப்போ. ரைட், அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அது இது கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு ப்ராடக்டை நீங்கள் கடலை மாவோ இல்லாட்டி என்ன சரி சின்ன சோப் கொண்டு செஞ்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒன்றா நீங்கள் ஆட் பண்ணி கொண்டு போகலாம். ரைட், ஸ்டார்ட்லேயே நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கொள்ள வேணாம். இப்போ ஹேர் ஆயில்னு சொல்ல நேரம் ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டை கட்டாயம் போக சொல்லுவாங்க. சரி, ஓகே சார். நீங்கள் எடுத்து போட்டு நீங்கள் ஹேர் ஆயில் செஞ்சு வச்சுன்னு போயிட்டு அப்புறம் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோசஸ் பண்ணி கொண்டு போகிறது லேஸ். இப்போ ஆயுர்வேத டிபார்ட்மெண்ட்டுக்கு போனீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க எனக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, ஆயுர்வேத டாக்டர் ஒன்று கூட்டிகிட்டு வாங்க. அதான் நாட்டோட ரூல்ஸ். இப்போ ஃபார்மசி என்றாலும் ஃபார்மசிஸ்ட் படித்து கஷ்டப்பட்டு எவ்வளோ இதில் 3000 பேர் 4000 பேர் இது பண்ணி கெமிஸ்ட்ரியில் சி எடுத்து கஷ்டப்பட்டு பாஸ் ஆகி வந்தாலும் அவருக்கு மருந்து கொடுக்க இயலாது. டாக்டர் எழுதுறதுக்கு தான் ஃபார்மசிஸ்ட்டுக்கு மருந்து கொடுக்கலாம். ரைட், அப்போ நிறைய மருந்து அப்படித்தான் இருக்குது. சிலதுகள் இருந்தாலும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படித்தான் இருக்குது. அதே ரூல்ஸ் தான் ஆயுர்வேதிக்கும். ரைட், டாக்டர் இருந்தால் தான் எங்களுக்கு இதுகள் செய்யலாம். அப்போ நீ யாரும் ஒன்று ட்ரெடிஷனல் டாக்டர் ஒன்று தெரிஞ்சால இது பண்ணணும், இல்லாட்டி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாரும் இருந்தாங்கண்டா ஸ்ரீலங்கா ஆயுர்வேதிக் மெடிக்கல் கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உள்ளாக்கள் உங்களுக்கு அந்த வேலையை செய்யலாம். ரைட், ஆனால் இப்போ உங்களுக்கு என்ன மாதிரியில் எடுக்கிறது லேஸு. இப்போ ஹேர் ஆயிலுக்கு எனி ஹேர்பல் ப்ராடக்ட்டுக்கு 65% மேலே இருந்தால் மட்டும்தான் ஆயுர்வேதிக்கு போகணும். அப்படி இல்லாட்டி 65% குறையண்டா நீங்கள் என்ன மாதிரியில எடுக்கலாம். ரைட், அப்போ ஆயுர்வேத டாக்டர் தேவையில்லை. ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எங்கள்கிட்ட வந்து ம். பிஆர் இப்ப வந்து எடுக்கிறதுக்கு எங்களுக்கு கையில சர்டிபிகேட் இல்லாட்டி எடுக்கலாமா? என்ன சர்டிஃபிகேட்? நீங்கள் எனக்கு வந்து நாங்கள் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இதில் தானே தருவோம். கன்வகேஷனில் நான் கடிதம் ஒன்று தருவோம், நீங்கள் எங்களுடைய ஸ்டூடெண்ட் படித்து முடிச்சிட்டீங்கன்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஷிப் அதுக்கு லெட்டர் ஒன்று தருவோம். அதுக்கு பிறகு அந்த எடுக்கலாம். அந்த லெட்டரை காட்டி உங்களுக்கு எடுக்கலாமா? சர்டிஃபிகேட்டே தேவையில்ல. நீங்கள் உங்களோட நேமையும் ஐடி நம்பரையும் போட்டிங்கன்னா உங்களோட குரூப்லேயே பெஸ்ட் குரூப்லேயே போடலாம், இல்லாட்டி நீங்கள் கன்வகேஷன் குரூப்லேயும் போடலாம். இல்லை பெஸ்ட் குரூப்பில் போடுறது நல்லலாம். நீங்கள் ஐடி நம்பர் போடுறது பெஸ்ட் குரூப்பில் போடலாம், இல்லாட்டி அந்த உங்களோட லெக்சர்ட்ட இது பண்ணால் அவங்க இது பண்ணுவாங்க. இல்லாட்டி என்னோட நம்பருக்கு போட்டாலும் சரி, நான் லெட்டர்ஸ் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வித்தின் 1 day உங்களுக்கு லெட்டர் கிடைக்கும். சாஃப்ட் காப்பி அனுப்புகிறேன், நீங்கள் அங்கே பிரிண்ட் அவுட் எடுத்து இது பண்ணுங்க. அப்புறம் டிஎஸ் ஆஃபீஸால் எங்களுக்கு கால் பண்ணுவாங்க, அது உண்மையாக லெட்டர் வருதான்னு கேட்டு நாங்கள் அதை வெலிடேட் பண்ணுறோம். எஸ் நாங்கள் தான் கொடுத்தோம்டா. சரி, ஓகே சார், ஜஸாக்கல்லாஹ். பாரக். ரைட், ஓகே, அப்போ வேற ஒன்றும் இல்லை. ஆல் தி பெஸ்ட். எல்லாரும் அடுத்தடுத்த ஸ்டெப்ஸுக்கு போங்க. என்ன இப்போ வேர்ல்டு சரியான ஸ்பீடில் போய் நிற்குது பிஸ்னஸில். ஸ்ரீலங்கா டம்மாகி நிற்குது. ரைட், ஸ்டாப் ஆகிற வேணாம் இந்த டைமில் நீங்கள் 1-10 ஸ்பீடில் வேலை செய்யணும். ரைட், எங்களால் இந்தியா மேக்ஸிமம் சப்போர்ட் அவங்களுக்கு தருவோம். முன்னுக்கு போகிறதுக்கு கைடன்ஸை தருவோம், இதுகள் பண்ணுவோம். ஃபார்முலாஸ் வேணுமெண்டா கேளுங்க, இது கரெக்ஷன்ஸ் வேணுமெண்டா கேளுங்க. வேண்டியவங்களுக்கு உங்களுக்கு இப்போ ஆக்கள் இருக்கு, லெக்ஸஸ் மாதிரி மேய்க்கிற 12 நம்ம பெரிய எஃபெக்டிவாக செஞ்சு கொண்டு போகலாம். நீங்கள் இது பண்ண தேவையில்லை, நாங்கள் அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா பேமெண்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறது இல்லை. ரைட், ஸோ செஞ்சுட்டு போகிறது தான் இருக்குது. ஓகே, அப்போ குட் நைட்டா. அஸ்ஸலாமு அலைக்கும்.